அது என்ன மறைச்சிடுவில்ல? அதை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் என்ற கூறுகள். என்னத்தை மாற்றம் செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் சீர்திருத்தம் செய்றீங்க. அடிப்படையில எங்களுக்கு தேவை, எங்க மக்களுக்கு தேவை வந்து கல்வி, மருத்துவம் இலவசம் தான். இந்த ஆடு இலவசம், மாடு இலவசம், ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம்னு எடுத்துக்கிறது அல்ல. நீங்க அண்டா குண்டா மூக்குத்தி தோடு இந்த மடிக்கணி கிழிக்கணி அதெல்லாம் தோசைக்கல்லு மாவு இறக்கிற எந்திரம் அதெல்லாம் இல்லாம நாங்க என்ன களிமணியை ஒட்டி சாப்பிட்டு இருந்தோம். எல்லார் வீட்லயும் அதெல்லாம் இருக்கு. இது வந்து இந்த இலவசம் அப்படிங்கறத வந்து ஒரு ஏமாற்றம் நான் பாக்குறேன். இந்த ஆட்சி காலங்கள்ல சலுகை, போனஸ், மானியம், இலவசம் இது நாளை தவிர வேற திட்டங்களே இல்ல. அப்ப முதல்ல இதையே மாற்றணும். இலவசம் பெற வேண்டிய நிலைக்கு இல்லாத ஒரு வசதி வாய்ப்பை, ஒரு பொருளாதார மேம்பாட்டை எமது மக்களுக்கு ஏற்படுத்துவது அவசியத்தை. இலவசத்தை எதிர்க்கிறீங்க நீங்க? ஆமா, இலவச விலையில்லா பொருட்கள் அப்படியும் தற்போது சொல்லிக் கொடுக்க அது இலவசம்ங்கிறது எங்களுக்காக தான் விலையில்லா பொருளா வருது. இலவசத்தை நாங்க தினம் விமர்சிக்கிறோம்னால விலையில்லா மடிக்கணி, நீ விலையில்லா ஆடு, விலையில்லா மாடுன்னு வருது. விலைன்னா இந்த உற்பத்தி செய்யறவனு விலை இல்லாம அவங்க அரசு கொடுத்துறானா? அவன் விலையோட தானே கொடுக்கறான். உங்களுக்கு விலை இல்லாம தானே கொடுக்குறோம். இது பேச்சு இல்ல, விலை இல்லாம கொடுக்குறீங்க. அந்த இழப்பை யாரு ஈடுகட்டுறது? யாருடைய பணம்? அரசாங்கம் தான். நான் கேக்குறது 2,40,000 கோடி கடன்ல இருக்கிற அரசு எனக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குது? நான் 20,500 கோடிக்கு ஒரு ஆண்டு குடிக்கிறேன். 20,500 கோடிக்கு குடிக்கிற வசதி வச்சிருக்கிற நான் எனக்கு எதுக்கு இலவசம்? இது எல்லாரும் குடிக்கலையே. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் குடிக்கலையே. ஒரு இலவசம் குடிக்காத ஏழைகள் இருக்காங்க. இலவசம் எப்ப கொடுக்கலாம்? இலவசம் எப்ப கொடுக்கலாம்? தேவை இருக்கும்போது கொடுக்கலாம். தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், அனைவருக்கும் கல்வி இலவசம், பொது. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல. அனைவருக்கும் சமமான சரியான மருத்துவம் கொடுத்தாச்சு. எல்லாத்திலையும் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். ஏகப்பட்ட ரூபாய் இருக்குது, இலவசமா மக்களுக்கு கொடுப்போம்னா இது சரி. நீயே பிச்சைக்காரனா கடனை வாங்கி 2,40,000 கோடி கடன் இருக்கும்போது நான் கணக்கு சொல்றது, நான் அதை இலவசமா கொடுத்தேன். இது ஏமாற்றுங்கிற. இது இந்த திராவிட அரசியல் மாத்தி மாறி செய்யற ஏமாற்று. நீங்கள் வந்தால் இதை ஒழிப்பீர்கள். இலவசம்ங்கிறத ஒழிப்போம். இங்க பாருங்க, நீங்க கல்வியை இலவசமா கொடுக்க போற, மருத்துவத்தை இலவசமா கொடுக்க அது அவசியம்ங்கிறோம். நீங்க ஆடு இது இந்த அண்டா குண்டா கொடுக்கறத நிறுத்துங்க. நாங்க மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், இது மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குறேன், மசாலா அரைக்கிற எந்திரம் கொடுக்குறேன், இதை நிறுத்துங்க. கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுங்க. அதுக்குத்தான் மக்கள் பெருவாரியான செலவு செய்யறான். நீங்க அறிவையும் உயிரையும் விற்பனை கொண்டு வந்துட்ட தேசம் எப்படி உருப்படும்? நான் பணக்காரனா நான் அமெரிக்கால படுத்து மருத்துவம் செஞ்சுக்கலாம், ஏழைனா பாடையில படுத்து சுடுகாட்டுக்கு போலாம்னா எப்படி இது இருக்குது? நாங்கெல்லாம் பெரும்பாலான மாணவர்கள் பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரியும் தூரத்துல வேடிக்கை பார்த்துட்டு தான் போக வேண்டிய தேவை வந்துருச்சு. கல்வி விற்பனைக்கு வந்துருச்சு, அறிவை விற்பனைக்கு வந்துருச்சு, உயிர் ஆகாரமா இருக்கிற குடிநீர் விற்பனைக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குற அரசு ஏன் தண்ணீரை விக்குது? அதையும் இலவசமா கொடுக்க முடியல. தண்ணீரை இலவசமா கொடுத்துட்டா தனியார் முதலாளி விக்கிறான் பாருங்க, அவன் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டா உனக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் போயிடும். அப்ப இதை மாற்றுவது யாருங்கிறதான் பிரச்சனை. ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியாத அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன? எதை முன்னிறுத்தி நீங்கள் பரப்புரையை மேற்கொண்டு இருக்கிறீர்கள்? வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நீங்க 234 ஒரு பிரச்சனைனா, ஒரு சிக்கல்னா இதை நிறுத்தின்னு சொல்லலாம். மொத்தமாவே மாற்றணும். அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. மொத்தமாவே மாற்றம். எதை மொத்தமா எதை தமிழகத்தை இங்க பாருங்க, 6 குளம் ஏரிகள் இப்ப புழல் ஏரி ஐயா சத்தியமூர்த்தி காலத்துல வெட்டினதுன்றாங்க. எத்தனை ஆண்டுகள் அவர் இறந்தாயிருச்சு? அதுக்கப்புறம் எத்தனை ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு? கட்டமைப்பு வசதிகள் இல்ல, உள்கட்டமைப்பு வசதிகள் மிக குறைவா இருக்கு. நீரை வந்து உறிஞ்சி விக்கிறீங்க, எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க? 3 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெஞ்சிருக்குன்னு அறிக்கையில சொல்றீங்க, 3 மாசத்துக்கு வேண்டிய நீரை சேமிச்சிருக்கீங்களா? தான் பிரச்சனை. வீட்டுக்கு வீடு மழை நீரை நாங்க சேமிக்கிறோம், வீட்டுல சேமிக்கிறோம், நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்க? அதுக்கு எங்க திட்டம்? அதான எங்க பிரச்சனை. ஒரு 6 மாதம் ஒரு சாலை போடப்பட்டு உறுதியா நின்னதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? போட்ட 16ஆவது நாள்ல பேந்து போகுது. காரணம் என்ன? எல்லாம் ஊழல், எல்லாம் லஞ்சம், எல்லாம் முறையற்றது. இது என் நாடு, என் மக்கள், என் தேசம்ங்கிற பற்று இல்லாதது. அப்ப அரசியல் மக்களுக்கான உழைப்பு என்று இல்லாம அரசியல் அதை வச்சு பிழைப்பு என்றானதான் பிரச்சனை. அதனாலதான் இங்க எல்லாத்தையுமே தூக்கி மாத்தணும்னு நம்ம சொல்றோம். அதை தான் கேட்கிறேன். நீங்க எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதல் 3 விடயங்களாக ஒருவேளை நீங்கள் தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்ய நான் நினைக்கிறது, நான் வந்து இந்த முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படிலாம் முதல் கையெழுத்து முதலமைச்சர் ஆகிற கையெழுத்து தான். அதுல என்ன அது பதவி செல்லாத அதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்து தான் என்னன்னு யோசிக்கணும். என்னோடது வயிறு, உயிர், அறிவு, பயன். முதல்ல வயிறு, பசி வந்தால் 10ம் பறந்துங்கிறான். வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வது. இது எனது மர. அப்ப நாங்க வந்து வேளாண்மையை நான் தேசிய தொழிலா நினைக்கிறேன், உயிரா நினைக்கிறேன். அதை வந்து அரசு பணியா மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆடு மாடு மேய்த்தல் அது அவமானம்னு நினைக்கிறத கைவிடணும். என்னை ஆடு மாடு மேய்த்தல அரசு பணியா மாற்றணும்னு சிரிக்கிற. நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறவன் வெட்டினரி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டரா இருக்கான்.
டாஸ்மார்க்ல சாராயத்தை ஊத்தி குடிக்கிறவன் அரசு எம்ப்ளாயா இருக்கான். 50 பேருக்கு ஆக்கி போடுற ஆயாமா, சத்துணவு ஊட்டி ஆயாமா வந்து அது அரசு பணியா இருக்கு. அப்ப ஆடு மாடு மேய்க்கிற எங்க ஆத்தால அரசு பணியில இருந்தா என்ன அவமானம் ஆயிருதா என்ன? ஒரு 2 ஆட்டை வித்து 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஆனா எந்த தமிழ்நாட்டுக்கு கறி ஆந்திராவில இருந்து வருது. ஏன் எனக்கு என்னாச்சு? அமெரிக்கால நீ வந்து டென்மார்க்னு ஒரு நாடு வெறும் ஆடு மாடு மேய்ச்சி தான் அது வசதியா இருக்கு, தண்ணீரை அடையுது. அப்ப ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் இல்லைன்னு முதல்ல தூக்கணும். உங்களுக்கு காசுனால கவர்மெண்ட் காசா இருக்கணும்டா தம்பி, அரை காசுனால அரசாங்க சம்பளமா இருக்கணும். எல்லாம் வேளாண் தொழில் முழுவதையுமே நீங்க வேளாண் சார்ந்த தொழில்களை வந்து அரசு பணியா மாத்தணும், எல்லாம் நிறுவனமாக்கணும். நீங்க பாருங்க, இப்ப மண்பானையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை வந்து அது அவமானம்னு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பித்தளை ஈயத்துக்கு அப்படியே வந்து சில்வருக்கு வந்து நாங்க வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சவன். வெள்ளக்காரன் மின்னுவதெல்லாம் பொண்ணலங்கிறான். நாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சு ஒரு பலகினோம். இப்பதான் எக்கரைக்கு இக்கரை பச்சைன்னு நாங்க பேச தொடங்கி இருக்கோம். அப்ப அதுல மண்பானை சமையல் அப்படின்னு கூட 400 ரூபாய் வச்சு விற்கிறேன். நாங்க அதுல நாடா ரொம்ப நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்னுடைய பொருளாதார சுரண்டல், நான் கருப்பா இருக்கிறேன், எனக்கு ஒரு நிற கவர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, கருப்பா கூளை வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். தொழிற்சாலையில உற்பத்தி செய்த சக்கரை இன்னைக்கு உடம்புல உற்பத்தி ஆன பிறகு நீ கூளை குடின்னு மருத்துவர் சொல்றான். 1 கோடி ரூபாய்க்கு கார்ல வந்து இறங்கினாலும் மகிழ்ந்துல அந்த தள்ளுவண்டி கடையில அம்மா ஒரு சொம்பு கூழ் குடுங்க, இது சின்ன வயசுல இருந்தே குடிச்சிருந்தா அந்த நோயே வந்திருக்காது. பிரச்சனை என்னன்னா அந்த கூழ் குடிச்சிருந்தது தாழ்வு மனப்பான்மை, கருப்பா இருக்கும், கருப்பா திங்கிறான், இதை போய் சாப்பிடறாங்க. நீங்க சொல்கிற மாற்றம் கேளுங்க. நான் இந்த நிலத்தின் மகன், இந்த நிலத்துல என்ன வெடிதோ அதான் எனக்கு விளையுதோ அதான் எனக்கு ஒத்துக்கிறோம். கேழ்வரகு, கம்பு, குதிராவளி, இந்த சாமை, திணையெல்லாம் என் நிலத்துல விளையும். அதை நான் விட்டுட்டு ஒரு பொன்னிறத்துல கருப்பா எதை சாப்பிடணும், பொன்னிறத்துல எதை வச்சான் பூரி சப்பாத்தின்னு, இது என் நிலத்துல விளையாது. வயிற்று பசிக்கு வேற ஒருத்த வாயை கவிழிட்டு காத்திருக்க வேண்டியதாச்சு, வேற ஒருத்தனால என் பொருளாதாரம் சுரண்டப்பட்டுருச்சு. இதை மாத்தணும். இந்த உளவியல் நோய் இருக்கு பாருங்க, முதல்ல இதை அடிக்கணும். ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் இல்லடா, அரசு பண்ணிட்டா மகனே. இதை விட்டுட்டு தோட வித்து, தொங்கட்டான வித்து, வீடை வித்து, லட்சம் ரூபாய்க்கு பணத்தை கட்டி அரபு நாட்டுல போய் ஒட்டை மேய்ச்சிட்டு இருக்கா, ஊரா நாட்டுல சொந்தமல்ல ஆடு மாடு மேய்டா, அவமானம் இல்லடா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா போடான்னா மாற்றம். நீங்க தொழிற்சாலையில தான் வேலை கொடுக்கணும்னு ஒண்ணும் இல்ல, கோட் சூட் போட்டு டை கட்டி இங்கிலீஷ்ல பேசிட்டு தான் போய் வேலை செய்யணுங்கிறது இல்ல. எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது, நிலத்துல தான் விளையணும். சீமான், நீங்க சொல்வது ஒரு மிகப்பெரிய மிக பெரிய ஒரு சவாலான ஒரு இலக்கு. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே தற்போது நிலையை வந்து அது பின்னோக்கி போகிறதா முன்னோக்கி போகிறதா, நீங்கள் உளவியல் ரீதியாக நீங்களே சொல்றீங்க, உளவியல் ரீதியாக மாற்ற வேண்டியது இருக்கிறது. மிக பெரிய இலக்கு. இதை நீ வந்து ஒரு சீமான் வந்த பிறகு உடனடியாக செய்து காட்ட முடியும் நினைக்கிறீங்களா? மக்களை இப்ப 5 வருஷமா தயார் பண்ணிருக்கேன்ல, மக்கள் தயாராகி விட்டார்களா? தயாராக இளைஞர்கள் இந்த மக்கள் சீமானை ஆதரிக்கணும். சீமான் வந்து 30 வருஷம் நீங்க 234 தொகுதியில் சீமான் வெற்றி பெறுவான்னு சொல்றீங்க. சீமான் வந்து ஐயா கலைஞருடைய மகன் ஸ்டாலினோ, ஐயா ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணியோ தெரியும். சரி, அப்படிங்கும்போது நம்ம என் பின்னாடி ஒரு கூட்டம்னா ஆயிரக்கணக்கா பலாயிரக்கணக்கா மக்கள் வந்து நின்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறதானே. நாங்களே இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சின்னு தானே கொண்டு போறோம். நீங்க தான் இந்த சிறுதுளி வந்து ஒரு பெருவெள்ளமாக மாறும் நம்பிக்கை இருக்காங்க. துளி துளியா இணைவோம், பெரும் கடலாகும் கனவோடு. எப்போது என்னவாகும்? இந்த சட்டப்பேரவை நடக்கலாம்ல. முடியாதுன்னு ஏன் நினைக்கணும்? என்னால முடியாது, யாரால முடியாது, யாரால முடியாது, எம்மால முடியும், அதான நம்பிக்கை.